வெல்கம் டு தாலை ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம தாலை ஸ்பெஷலாக சென்னை ஆதம்பாக்கத்தில் இருக்கிற நம்மளோட சிலோன் பரோட்டா அண்ட் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். நான் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்திருக்கேன். எங்கள் கம்பெனி சாப்பாடை பற்றி வீடியோ போடலாம், அது செய்கிறது எப்படி, என்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்றத வீடியோ போடலான்னு வந்தேன். நான் வர்றதுக்குள்ளே இங்கே பாதி பேர் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க, சமைச்சும் முடிச்சிட்டாங்க, சாப்பிட்டும் முடிச்சிட்டாங்க. சரி அவங்கக்கிட்டலாம் அவங்களோட கருத்தை கேட்கலாம், எப்படி இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இவர் பேர் வந்து ரவி. வாங்க என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கம்பெனி சாப்பாடு, சிலோன் பரோட்டா கம்பெனி மீன் சாம்பார். மீனா இது? மீன் சாம்பார், சூப்பர் சாப்பாடு. சாப்பாடு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சரி சரி. என்னதான் பிரியாணி, பரோட்டா, அப்புறம் வெரைட்டி ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருந்தாலுமே வந்து டெய்லி பார்த்துட்ருக்க இவங்களால டெய்லியுமே அதை சாப்பிட முடியாது. அதனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரியும் வந்து சோறு வச்சுட்டு சாம்பார், காய் ஏதாவது பொரிச்சுப்பாங்க, இல்லைனா ஃபிஷ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி பொரித்து சாப்பிட்டுப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அடுத்து யார் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து இவர் பேர் வந்து சலாம். என்ன சொல்கிறாங்க, மீன் எப்படி இருக்கு? இவர் தான் எங்கள் ஊர் ஃபாசில், இந்த ரெஸ்டாரண்ட்டோட செல்லப்பிள்ளை. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யூனிஃபார்ம் போட மாட்டார், இந்த மாதிரி சாம்பார் ஊற்றிட்டு ஆலு பெப்பர் ஃப்ரை சாப்பிட்டுட்ருக்காரு. ஏன்னா இவர் வந்து மீன் சாப்பிட மாட்டாராம். எப்படி எங்கள் ஊரில் பிறந்துட்டு மீன் சாப்பிடாமல் இருக்கிறாருன்னு எனக்கே தெரியல. அதை தான் நானும் கேட்டுட்டு சரி போ மீனுக்கு நல்லது அப்படின்ட்டு வந்துட்டேன். அடுத்ததாக நம்மளோட கௌதம் மாஸ்டர் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு சூப்பராக இருக்கு. இது வந்து மீன் தலை, நிறையா மீன் வாங்கினாரு நம்ம ஓனாரு ஸ்டாஃபுக்கு. தலை சூப்பராக இருக்கு. நம்ம ஓனார் அப்பா சூப்பராக ஃப்ரை பண்ணிருக்கு, மசாலா சூப்பராக இருக்கு. சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஓனார். சாப்பாடு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி சரி. நான் லேட்டாக வந்ததுனால எல்லோரையுமே கவர் பண்ண முடியல. அவங்களும் வேலையில் இருக்கிறனால அவங்களுக்கும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டுக்கு போக தான் பார்ப்பாங்க. அது நமக்கு முக்கியம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.